கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த கீழ்மயிலம்பட்டி கிராமத்தில் உழவு பணியின் போது இயந்திர கோளாறு காரணமாக கிணற்றில் விழுந்த டிராக்டரை 12 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் கிராம மக்கள் மீட்டனர். டிராக்டருடன் கிணற்றுக்குள் விழுந்த வெங்கடாச்சலபதி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் 100 அடி கிணற்றில் இருந்த தண்ணீரை 3 ராட்சத இயந்திரம் மூலம் வெளியேற்றப்பட்டு டிராக்டர் மீட்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தை பசுமை நிறைந்ததாக மாற்றும் வகையில் மாவட்டம் முழுவதும் 27,000 மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை ஆட்சித்தலைவர் மோகன் சந்திரன் துவங்கி வைத்தார். திருவாரூர் அருகே ஓடச்சேரி ஊராட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் மதிவாணன், கூடுதல் ஆட்சியர் பல்லவி வர்மா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்த நிலையில் மரம் வளர்ப்பின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் நகரில் நேரடியாக வீடு தேடி சென்று அறிவுறுத்தியும் மக்கள் SIR வாக்காளர் விண்ணப்பத்தை திரும்பி வழங்குவதில் ஆர்வமின்றி உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் பல மையங்களில் மக்களின் வருகைக்காக அலுவலர்கள் காத்து கிடக்கும் நிலையில் ஆட்டோ மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வு மற்றும் விளம்பரம் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த சிறப்பு முகாம் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிலையில் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த சிறப்பு முகாமை அதிமுக முன்னாள் அமைச்சர் V. சரோஜா நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் பாமக வடக்கு மாவட்டம் சார்பில் நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் 29ஆம் தேதி வடலூரில் நடைபெறவுள்ள கடலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த பொதுக்குழுவில் மருத்துவர் ராமதாஸ் சிறப்பு உரை நிகழ்த்த இருப்பதால் 5000க்கும் மேற்பட்ட பாமகவினர் கலந்து கொள்ள வேண்டும் என ஆலோசிக்கப்பட்டு ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பாமக வடக்கு மாவட்ட செயலாளர் கோ. ஜெகன் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் வருகை தரும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களை வரவேற்கும் விதமாக சாலைகளின் இருபுறமும் பாமக பதாகைகள் அமைப்பது, 1000 கொடிகளை நட்டு வரவேற்பது உள்ளிட்டவைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. 29ஆம் தேதி இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் கடலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த பொதுக்குழு கூட்டத்தில் வடலூர் மங்கையர்கரசி மகால் திருமண மண்டபத்தில் காலை 10 மணி அளவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார். அதே சமயம் கடலூர் வடக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நிர்வாக செயற்குழு கூட்டம், கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள், ஒன்றிய செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், மாணவர் சங்கம், இளைஞர் சங்கம், சமூக முன்னேற்ற சங்கம், மகளிர் சங்கம் ஆகிய பொறுப்பாளர்களை ஒருங்கிணைத்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதும் மருத்துவர் ஐயாவின் மீதும் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க இளம் சிங்கங்களை இனம் கண்டு அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து கடலூர் வடக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்து அவரை வரவேற்று சிறப்பிப்பதான கூட்டத்தின் வாயிலாக செயற்குழு கூட்டம் நடத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் செயல்பட்டு வரும் அரசு தாலுகா மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் இல்லாததை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புவனகிரி நகர செயலாளர் மணவாளன் தலைமையில் அரசு மருத்துவமனை முன்பு நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். புதுச்சேரியில் ஏலச்சீட்டு நடத்தி ஓய்வு பெற்ற காவல்துறை SP-க்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோரை ஏமாற்றி பல கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் தொழிலதிபர் மற்றும் அவரது மகன், மகள் உள்பட 6 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். தொடர்ந்து அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் CBCID போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் விசைத்தறி தொழிலாளர்கள் கூலி உயர்வு ஒப்பந்தத்தை அமல்படுத்த கோரி 4வது நாளாக இன்று தாலுகா அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. 4 நாட்களாக நடைபெற்று வரும் வேலைநிறுத்த போராட்டத்தால் 2 கோடி மதிப்பிலான துணி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சுற்றுவட்டார பகுதிகளான புளியம்பட்டி, கருவலம் வந்த நல்லூர், கலப்பகுளம்,
அழகாபுரி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. மக்காச்சோளம், பருத்தி, உளுந்து, பாசிக்கு உகந்த மழை என கருத்து தெரிவித்த விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பகுதியில் அடுத்தடுத்து 4 மதுபான கடைகள் பொதுமக்களுக்கு இடையூறாக செயல்பட்டு வருவதை கண்டித்து பாமக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மறைமலை நகர் பாவேந்தர் சாலையில் ஒன்று கூடிய பொதுமக்கள் தமிழக அரசு மற்றும் மதுபான கடைகள் நடத்த அனுமதி அளித்த மாவட்ட நிர்வாகத்திற்கு எதிராக கண்டன கோஷமிட்டதோடு 15 நாட்களுக்குள் மதுக்கடையை மூடவில்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியின் மகளிர் அணி சார்பில் மதுபான கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப் போவதாகவும் தெரிவித்தனர். பனிப்பொழிவு காரணமாக பூக்களின் வரத்து மிகவும் குறைவானதால் திண்டுக்கல் மாவட்டம் ஆண்டிப்பட்டி மலர் சந்தையில் பூக்களின் விலை 2 முதல் 3 மடங்கு வரை உயர்ந்து விற்பனையானது. நேற்று 1 கிலோ 1500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட மல்லிகைப்பூ இன்று அதிகபட்சமாக 4000 ரூபாய்க்கும், 800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட கனகாம்பரம் பூ இன்று கிலோ 2000 ரூபாய்க்கும் விற்பனையானதால் பூ வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். பெரம்பலூர் ஆத்தூர் சாலை வெங்கடேசபுர பகுதியில் சாலையின் சீரமைப்பு பணி தொடங்கப்பட்டு அதற்காக சாலை தோண்டப்பட்டுள்ளதால் அதிலிருந்து வெளிப்படும் புழுதி புகையால் இருசக்கர வாகன ஓட்டிகள் பெரும் அவதி அடைந்துள்ளனர். எனவே ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடப்பதற்குள் சாலையை புதுப்பிக்கும் பணியை விரைந்து முடிக்க கோரி கோரிக்கை எழுந்துள்ளது. நாகை அருகே வடகாலத்தூர் கிராமத்தில் பொதுமக்கள் பயன்படுத்தும் ஆழ்வு குழாய்கள் நீர்த்தேக்க தொட்டியை பல ஆண்டுகளாக கான்கிரீட் மூடி போடாமல் வலை போட்டு மூடி வைத்திருப்பதால் அசுத்தமான தண்ணீரை குடித்ததால் நோய் தொற்று பரவும் அபாயம் எழுந்துள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மூலம் இந்த ஆழ்குழாய் நீர்த்தேக்க தொட்டியை சுத்தம் செய்து கான்கிரீட் மூடி போட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் ஒன்றியம் கீழையூர் கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு கைலாசநாதர் சிவாலயம் மிகவும் சிதிலடைந்து உள்ளே யாரும் சென்று பூஜை செய்ய முடியாத நிலையில் இருந்தது. தற்போது திரு ஆரூரன் உழவார திருப்பணி அறக்கட்டளை உள்ளே சென்று பூஜை செய்யும் வகையில் ஏற்பாடு செய்துள்ளனர். இந்நிலையில் சிதிலடைந்த கைலாசநாதர் ஆலயத்தை சீரமைத்து கும்பாபிஷேகம் நடத்த தமிழக அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் நகரத்திற்குட்பட்ட கொடிக்கால் பாளையம் என்ற பகுதியில் உள்ள சுக்கான் ஆற்றில் ஆகாய தாமரையை தின்பதற்காக முற்பட்ட பசுமாடு ஆகாய தாமரையில் சிக்கிக் கொண்டு கத்தி உள்ளது. இதனை அறிந்த அருள் என்பவர் இரவு நேரத்தில் தனி ஒருவனாக ஆற்றில் குதித்து சுமார் 1 மணி நேரம் போராடி பசுமாட்டை உயிருடன் மீட்டார். தற்போது இந்த காட்சி சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே நேற்று 100 நாள் வேலையை முடித்துவிட்டு 3 பெண்கள் வத்தலகுண்டு தேனி சாலையில் ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த ஆட்டோ இவர்கள் மீது மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார். நிலையில் வத்தலகுண்டு போலீசார் விபத்து ஏற்படுத்திய ஆட்டோ ஓட்டுநரை கைது செய்யவில்லை. எனவே 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வத்தலகுண்டு காவல் நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் நகரில் காவல்துறை எச்சரிக்கையும் மீறி நோ பார்க்கிங் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களுக்கு போலீசார் பூட்டு போட்டனர். மேலும் சாலையில் இருந்த கடை பொருட்களை பறிமுதல் செய்து போக்குவரத்து விதிகளை மீறிய வாகனங்கள் கடைகளுக்கு அபராதம் விதித்தனர். நெல்லையில் முகாமிட்டுள்ள சீமான் பனக்குடி மகேந்திரகிரி மலைப்பகுதியில் மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்து இன்று மாடு மேய்க்கும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்தார். இந்நிலையில் போராட்டத்திற்கு வனத்துறை அனுமதி அளிக்காததால் போராட்டத்தை தடுக்க நாதக நிர்வாகிகள் 6 பேரை வீட்டுக்காவலில் எடுத்து நடவடிக்கையில் ஈடுபட்டனர்.
மதுரை உசிலம்பட்டி மலர் சந்தையில் பனிப்பொழிவால் வரத்து குறைவு மற்றும் கார்த்திகை மாத சுப முகூர்த்த தினத்தை முன்னிட்டு பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. மல்லிகைப்பூ 1 கிலோ 4500 ரூபாய்க்கும், கனகாமரம் 2000 ரூபாய்க்கும் விற்பனையானதால் விவசாயிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஐயப்ப பக்தர்கள் போக்குவரத்திற்காக சிறப்பு ரயிலை சேலம் கோட்ட ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதில் ஹைதராபாத்தில் உள்ள சார்லாப்பள்ளி கோட்டயம் சிறப்பு ரயில் வரும் 24ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஷார்லாப்பள்ளியிலிருந்து புறப்பட்டு 25ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு கோட்டயத்தை அடையும் என்றும், கோட்டயம் சார்லாப்பள்ளி சிறப்பு ரயில் 25ஆம் தேதி அன்று இரவு 8:30 மணிக்கு கோட்டயத்திலிருந்து புறப்பட்டு 27ஆம் தேதி அன்று அதிகாலை 2:30 மணி அளவில் சார்லாப்பள்ளியை அடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.